தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உங்களோட உண்மையான விஸ்வரூபம். இது என்ன ஜோசியரை எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நவ கிரகங்களோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆயிருக்கு. இதுல ஒரு கிரகம் நன்மை செய்யுது அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்யுது. அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில இருக்கிற குரு பகவானோட ஜூன் மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார். இதே காலகட்டத்தில் சுக்கிரன் மேசராசியில பயணிக்க போறாரு. புதன் மேசம், ரிஷபம், மிதுனம்னு 3 ராசியில பயணிக்க போறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீச நிலையில இருந்த செவ்வாய் பூமி காரகன் அவர் கடகராசியிலிருந்து 8ஆம் தேதி பயிற்சியாகி போய் சிம்ம ராசியில ஞானகாரகன் கேதுவோட இணைய போறாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கு. இது நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மாசத்துல இருக்கு. சரி, உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களோட நிலை, இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்க எந்த இடத்துலலாம் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ராசிநாதன் செவ்வாய் படாத பாடுபடுத்திட்டாரு உங்களை. என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல கண்ணாமூச்சி காட்டி விட்டாரு. கடகராசியில பலமிழந்து நீசம் அடைஞ்சு போனாரு. அப்புறம் அவர் வக்கரமாயி பின்னோக்கி மிதனத்துக்கு போனாரு. மறுபடி கடகத்துல உட்கார்ந்துருக்கார். படாத பாடு. ராசிநாதனுக்கு ஒரு பலமில்லாத தன்மை அப்படிங்கிறது வரலாம். ஆனா இவ்வளவு நாள்லாம் வந்ததுன்னா என்ன பண்றது? போதாத குத்தத்துக்கு 7.5 சனி வேற, விரைய சனி, அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. சுத்தமா கண்மூடித்தனமா போயிட்டு இருக்கு ஜோசியர வாழ்க்கை. தேவையில்லாத செலவுலாம் நிறைய வருது. 10 ரூபா கூட கடன் இல்லாம இருந்தேன். இந்த 7.5 ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சுது. இந்த கொஞ்ச நாள்லயே இவ்வளவு கடன் வாங்க வச்சிருச்சு. தொழில் போற போக்கும் ஒன்னும் சரியில்லை. அது மாதிரி வீட்டுல வண்டி வாகனம், வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் ஒன்னு மாத்தி ஒன்னு ரிப்பேர் ஆகி மாசம் ஏதாவது தெண்ட செலவு வந்துகிட்டு தான் இருக்கு. நானும் எப்படியோ கை காசை மிச்சம் பண்ணி பாக்குறேன். 10 ரூபா மிச்சப்படுத்த முடியல. ஏதாவது ஒரு தெண்ட செலவு வீட்டுல 10 ரூபாயை கொண்டு போய் பீரோவில் இந்த மாசத்தோட முடிவுல மிச்சம்னு வைக்க முடியல. மாச கடைசியில 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கறது தான் தள்ளுது. இப்படியேதான் வாழ்க்கை இருக்குமா ஜோசியர அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் இந்த மாசத்துக்குள்ளேயே நீங்க வருவீங்க. கவலைப்படாதீங்க. செவ்வாய் இந்த மாசம் 8ஆம் தேதி, அதாவது ஒரு வாரம் முடிஞ்சாலே உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடகராசியில நீசம் அடைஞ்சிருக்கிற ராசியதிபதி செவ்வாய் 8ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறார். ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியான அவரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறார். அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தான். அது மாதிரி அங்க இருந்துகிட்டு சப்தம பார்வையா கும்பத்துல இருக்கிற ராகுவையும், அஷ்டம பார்வையா மீனத்துல இருக்கிற சரியவும் பாக்குறார். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரதான் செய்யும். ஏன்னா இப்ப நிறைய கஷ்டப்பட்டோம் இல்லையா? என்ன பண்றது, இந்த மாசமும் ஏதாவது பிரச்சனை வந்துருமா, தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது வந்துரும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு விதமான அச்சம் இருக்கும். அப்ப எதுலையுமே ஒரு முழுசா ஈடுபட முடியல. ஒரு காரியத்தை எடுத்தா அந்த காரியத்தை செஞ்சா நமக்கு 10 ரூபா வரும். ஆனா எங்க 10 ரூபா போயிடுமோங்கிற பயத்தோடயே போய் அதை செஞ்சு வர்ற 10 ரூபாயும் போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க மாலை நேரத்துல. அதை செஞ்சுட்டு, அதாவது 8ஆம் தேதி ராசி அதிபதி மாறுறாரு இல்லையா, முதல் ஒரு வாரத்துக்கு விலக்கு போடுங்க, சரியா போவோம். அதுக்கு பிறகு எல்லாமே நல்லதா நடக்கும். அது மாதிரி செவ்வாய் சாதாரணமா சிம்ம ராசிக்கு போல அங்க போய் ஞானகாரகன் கேதுவோட இணைகிறார். அதனால மனசுல ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இனிமே கவலைப்பட வேண்டியதில்லை. அப்ப நாம என்ன செய்யணும், நாம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இத்தனை நாளா நம்ம எங்கடா கோட்டை விட்டோம், எங்க நாம தப்பு செஞ்சோம், அதெல்லாம் கண்டுபிடிச்சு இனிமே அதை செய்யக்கூடாது, இப்படி போகணும் அப்படின்னு ஒரு புது ரூட்டை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாசத்துல அதுதான் ரொம்ப முக்கியம். கடந்த காலகட்ட தவறுகள்ல இருந்து பாடம் கண்டுபிடிச்சு இனிமே நாம இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்வீங்க. அதால 10 ரூபா வருமானம் இருக்கு. கடனையும் அடைக்கலாம். மறுபக்கம் லாப வீட்டுக்கு ராகு போயிருக்காரு. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ராகு அப்படிங்கிறவரு குருட்டுத்தனமா கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அப்ப நீங்க உழைக்காத இடங்கள்ல இருந்து பணம் வரும்.
ஒரு பிள்ளை இல்லாத சொத்து உங்க பேர்ல எழுதப்படலாம். அப்படி இல்லைன்னா மனைவி வழியில சொத்து உங்களுக்கு சேர்க்கைக்கு ஏற்படலாம். பங்காளிகள் சொத்து ஏதாவது உங்களுக்கு சேரலாம். பணம் கீழே கிடந்து எடுக்கலாம். ஒரு நகை நட்டு கீழே கிடந்து எடுக்கலாம். ஒரு லாட்டரி யோகத்துல உழுவலாம். இப்பெல்லாம் இந்த ஆன்லைன்ல எல்லாம் ஏதோ இது மாதிரிலாம் விளையாடுறாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு இனங்கள், இந்த ட்ரேடிங்ல காசு வர்றது, இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இந்த வாரம் 8ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்ப 8ஆம் தேதிக்கு மேல ஒரு நேர்மறை ஆற்றலோட வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க சந்திப்பீங்க. அதோட முக்கியமான விஷயம், உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துல புதன் அப்படிங்கிறவரு இருக்கார். புத்திகாரகன் புதன் மாச தொடக்கத்துல தனஸ்தானத்துல இருக்கார். 2ஆம் தேதி அவரு மிதன ராசிக்கு போறாரு. அப்ப சூரியனோட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இப்ப பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுல தெளிவு உங்களுக்கு வந்துடும். சரி, பிள்ளை ஒரு 11 முடிச்சிருக்கு, காலேஜ் சேர்க்கணும். அவனை கேட்டா அந்த படிப்புங்கிறான், இவனை கேட்டா இந்த படிப்புங்கிறான், சொந்தக்கார பிள்ளை ஒண்ணு அந்த படிப்பு நல்லா இருக்குங்குது அப்படின்னு உங்களை 4 பக்கமும் போட்டு குழப்புவாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணும், அதுல எதுவும் இல்லாம நான் வேற ஏதாவது படிப்புல சேர போறாங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நேரா போய் உங்களோட பிள்ளைகள் படித்த ஆசிரியர்கள்ட்ட போயிட்டு, எப்பா இது மாதிரி இருக்குப்பா டீச்சர் சார், இந்த மாதிரி இருக்கு, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேளுங்க. நல்ல வழி அப்படிங்கறத காட்டுவாங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு அமைப்பு அப்படிங்கறதா இருக்கும். அது மாதிரி மாச தொடக்கத்துல உங்களோட ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்காரு. 29ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ராசியில தான் இருக்க போறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்திக்கணும். ஒரு திடீர்னு ஒரு ப்ராஜெக்டை கொண்டாந்து கொடுத்து இதை செஞ்சு கொடு அப்படிமா, எனக்கு வேலை இருக்கு அப்படி இப்படின்லாம் இருக்கட்டும், வேலை பரவாயில்ல, அதை ராத்திரில செய்வோம், வாங்கி கொண்டாந்து பக்கத்துல வையே, யாராவது ஒரு ஆள் கிடைப்பாங்க, அவங்க மூலியமா வச்சு செஞ்சிடலாம். அப்ப தேடி வர்ற எந்த வாய்ப்பையும் நழுவ விடாதீங்க. நிறைய காசு பணம் சம்பாதிக்கலாம். அது மாதிரி வீட்டுல மங்கள ஓசை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாத சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கலாம், உங்களுக்கு திருமணம் நடக்கலாம், உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலாம். இது மாதிரி வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கே 35 வயசாச்சு ஜோசியரை, இன்னும் ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் ஒரு மாப்பிள்ளை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மேசராசி சகோதரிகள் யாராவது இருந்தா, இப்ப வீட்டுல உங்களோட கல்யாண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தொடங்கும். நமக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம், உள்ளுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறகுது. எப்பாடா இப்பயாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தோணிச்சேடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மனசு சந்தோஷப்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி 2ஆம் தேதி மிதன ராசிக்கு புதன் போய் குருவோட சேர்ந்துகிட்டாரு. இது ஒரு அற்புதமான யோகம். புது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பரவாயில்ல, நம்ம செஞ்ச தொழில் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, இல்ல நல்லா போகல, வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஜீவனஸ்தானத்துக்கு ஒரு அதிபதி அப்படிங்கறதால எந்த களமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. ஒரே ஒரு அமைப்பு என்னன்னா, செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அதனால கொஞ்சம் வழிபாடுகள் அப்படிங்கிறது கரெக்டா செய்யணும். அது மாதிரி சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் எதுலையும் ஈடுபடக்கூடாது. எவனா அடிப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான், ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டாளி ஒருத்தனுக்கு போறேன் அப்படின்லாம் எட்டி பார்க்க கூடாது. எவனா 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட விலைக்கு விட்டுறது போய் அங்கே போய் மத்தியஸ்தம் பண்ண போகக்கூடாது, விலைக்கு வந்துடணும். இல்லைன்னா தேவையில்ல நம்மள உலையில விட்டுட்டு அவன் போடும். 7.5 சனி வேற இருக்கு, கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கும்போது கூட்டு தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூட்டாளிகள் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கூட்டு தொழில ஏதாவது பிரச்சனை வந்தா கூட கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அனுசரிச்சு ஓட்டிட்டு போறது அப்படிங்கிறது தான் நல்லது. தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்துல சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யணும். இதை செய்யுங்க. இந்த ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது செவ்வாய் சிம்மராசிக்கு போன பிறகு உங்க வாழ்க்கை டாப் கியர் போட்டு சூப்பரா இருக்கும். அதோட குருராஜ யோகம் இருக்கு. அதாவது 15ஆம் தேதி மிதனத்துக்கு போற சூரியன் குருவோட இணைகிறார். அப்படிங்கிறப்ப குருராஜ யோகத்தை கொடுக்கறாரு. உங்களுக்கு மறைமுக வருமானம் அப்படிங்கிறது வரும். நான் சொன்ன பாத்தீங்களா ஏற்கனவே, இந்த உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது வருது. அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகம் உள்ள ஒரு மாசமா இந்த ஜூன் மாசம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.